பிரபல நடிகை ஜெயபிரதா அவர்களை காணவில்லை அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா, போலீசார் தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. பிரபல தெலுங்கு நடிகை ஜெயபிரதாவை காணவில்லை அப்படின்னு போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மிகப்பெரிய அளவுல பார்த்தோம்னா, எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பிரபல நடிகை ஜெயபிரதா தெலுங்கானா மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றவங்க. பல வெற்றி படங்களில் நடித்து தனக்கென தனி முத்திரை பதித்தவங்க. தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ், ஹிந்தி திரைப்படங்களிலும் நடித்து இந்தியா முழுவதும் பிரபலமானாங்க. எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே வாழும் சிறப்பு திறமை கொண்டவங்க ஜெயபிரதா. இதனால் இவங்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. சிரி சிரி, மூவா, அதற்கப்புறமாக பார்த்தோம்னா, சாகர சங்கம் போன்ற குடும்ப திரைப்படங்களில் நடித்த ஜெயபிரதா, அதுரி ராமுடு, உருக்கி மொனக்காடு உள்ளிட்ட மாஸ் திரைப்படங்களிலும் நடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கு மட்டுமில்லாமல் ஹிந்தி அமிதாப் பச்சனுடன், சிதேந்திரா மற்றும் தர்மேந்திரா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்கிறாங்க. அவ்வாறு சுமார் 8 மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் கொடிகட்டி பறந்த ஜெயபிரதா அடுத்தபடியாக அரசியலில் கால் பதிச்சாங்க. ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறாங்க. அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியில் இணைந்தாங்க. அதனைத் தொடர்ந்து ராமபுர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2019 பொதுத் தேர்தலுக்கு முன்பு பாஜகவில் இணைந்த அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராம்பூர் மக்களவையில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சாங்க. 2019 தேர்தல் நடந்ததை விதிமீறல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டாங்க. அதற்கப்புறமாக இந்த வழக்கில் பலமுறை ஆஜராகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஜெயபிரதா ஆஜராகல. இந்த நிலையில் அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளியேற வர முடியாத அளவுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவில் அவரை ஜனவரி 10ஆம் தேதி ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் ஜெயபிரதா கிடைக்காததால் அவரை போலீசார் தேட தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் காணவில்லை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியானதுமே என்ன ஆச்சு நடிகைக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கப்புறமாக தான் தெரியுது அவங்க பிடிவாரண்டு கொடுக்கப்பட்ட நிலையில் ஆள் எங்கேயோ பார்த்தோன்னா தலைமறைவாயிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.